ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிறார் திருவள்ளுவர். தன் விடாமுயற்சி, கடின உழைப்பு, செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற தொழில் பக்தி முதலிய உயர் குணங்களை தன்னகத்தே கொண்ட மாமனிதர் இவர். முடியாது, நடக்காது, தெரியாது, சந்தேகம், பயம் முதலிய எதிர்மறை எண்ணங்களை விரட்டியடித்து நம்மால் முடியாது என்றால் வேறு யாரால் முடியும் என கூறி தாம் நினைத்த செயலினை வெற்றிகரமாக முடித்துக் காட்டும் தன்னம்பிக்கை நாயகர் இவர். மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவங்களையும் கல்வி முறைகளையும் வெகு எளிமையாக மாணவர்களுக்கு விளக்கி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் தன்வயப்படுத்தும் ஆச்சரியமூட்டும் சொல்வன்மை மிக்க பேச்சாளர் இவர். கிராமப்புற மாணவர்களும் மிகச்சிறந்த கல்வியினை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பாரதிதாசனார் கல்வி குழுமத்தின் வாயிலாக ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கிய நம்மிடையே வாழ்ந்து வரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மிகச்சிறந்த கல்வி தந்தை இவர். ஆம், மேற்கூறிய உயர் குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் உரிய அந்த உன்னத மாமனிதர் நம் பாரதிதாசனார் கல்வி குழுமத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரையா அவர்கள் தன் பிறப்பை சாதாரண ஒரு சம்பவமாக்காமல் அதை ஒரு சரித்திரமாக மாற்றிய வெற்றி திருமகனின் பிறந்த நாள் விழா இன்று நம் பாரதிதாசனார் கல்வி குழுமத்தின் நிறுவனர் திரு சேகர், திருமதி லட்சுமி சேகர் இணையருக்கு 7/4/1967 பிறந்தார். தன் வீட்டில் உள்ள பசுக்கள், கோழிகள் முதலிய கால்நடைகளை பராமரித்தும் வீடுதோறும் பால் விற்றும் வரக்கூடிய ஏழ்மை பின்னணியில் இருந்து தன் கல்வியை தொடர்ந்தார். அரக்கோணம் ஆண்டர்சன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்து ITI எனப்படும் தொழிற்கல்வி படிப்பினையும் முடித்தார். அதன் பிறகு திருத்தணி டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வியையும், சென்னை பல்கலைக்கழகத்தில் BCom வணிகவியல் பட்டமும், அதன் பின்னர் வரலாற்று படிப்பையும் முடித்து MA பட்டமும் பெற்றார். 1980ஆம் ஆண்டு தன் தந்தையாகிய திரு சேகர் அவர்களால் தொடங்கப்பட்ட டியூஷன் சென்டரிலும் மற்றும் பாரதிதாசனார் ஆங்கில தொடக்க பள்ளியிலும் தான் படிக்கின்ற போதே தம் கல்வி நிறுவனத்தில் பணிபுரிந்தும் வந்தார். 1985ஆம் ஆண்டு பாரதிதாசனார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயலாற்ற தொடங்கிய போது திரு சுந்தரையா அவர்கள் தன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் இரவு பகல் பாராமல் கல்வி பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விரைவாக தட்டச்சு செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார். எனவே தந்தை பெரியார் தட்டச்சு பயிலகம் ஒன்றை தொடங்கி மிகச் சிறப்பாக வழிநடத்தினார். உன்னை பற்றிய மற்றவர்களின் அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள், உன்னை பற்றிய உன்னுடைய அபிப்பிராயங்கள் தான் வெற்றி மாளிகையின் அஸ்திவாரங்கள் என எண்ணத் தொடங்கிய நம் தலைவர் அவர்கள் தம்மை பற்றிய மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி தன் தந்தையார் விதைத்த கல்வி வித்தினை விருட்சமாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தார். 1997ஆம் ஆண்டு தம் தந்தையாகிய திரு சேகர் அவர்கள் இயற்கை எய்தினார். அதன் பின்னர் கல்வி நிறுவனத்தின் முழு பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டு மாணவர்களின் கல்வி நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் முழுமையாக பொறுப்பேற்று பல்வேறு கல்வி திட்ட பணிகளை சீரும் சிறப்புமாக இன்று வரை செய்து வருகிறார். அரக்கோணம் கிரவுன் அமைப்பின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவமனையையும், குறைந்த விலையில் மருந்து பொருட்களையும், ஆம்புலன்ஸ் சேவைகளையும் வழங்கினார். எஜுகேஷன் வேர்ல்ட் சங்கம் வழியாக ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும் சீருடைகளையும் வழங்கி அவர்களின் கல்விக்கு உதவினார். கிரீன் வேர்ல்ட் அமைப்பின் மூலம் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்தும் வழங்கியும் நட்டும் பசுமையான சுற்றுச்சூழல் ஏற்படுவதற்கு வழிவகை செய்து கொடுத்தார். சென்ற ஆண்டு மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு 1,75,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் போர்ட் காணொலி பலகையினையும் வழங்கியுள்ளார். இவ்வாறு பற்பல நலத்திட்ட உதவிகளை தான் உருவாக்கிய லயன்ஸ் கிளப் வழியாக செய்து வந்தார். பருத்திப்புத்தூர் என்ற கிராமத்தில் ஏழை மாணவர்கள் கல்வி பயில ஏதுவாக பள்ளி கட்டிடம் ஒன்றையும் அமைத்துக் கொடுத்துள்ளார். இவ்வாறு தான் ஆற்றிய பொது சேவைகளுக்காக சாதனை விருதுகளையும் பெற்றுள்ளார். ஒழுக்கம், கல்வி, கடின உழைப்பு இவற்றை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றி வரும் நம் பாரதிதாசனார் கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்கள் மாணவர்களின் கல்வி நலனே தம் நலன் என்று தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கல்வி சேவைக்காக அர்ப்பணித்து வரும்
ஆகச் சிறந்த ஆளுமையாளராக திகழ்ந்து வருகிறார். பள்ளியே தன் இல்லமாகவும் இங்கு பணியாற்றும் ஆசிரியர்களையும் ஊழியர்களையும் பயிலும் மாணவர்களையும் தன் குடும்ப நல உறுப்பினர்களாகவும் எண்ணி வாழ்ந்து வருகிறார். முழு ஈடுபாட்டோடு தன்னோடு இணைந்து கல்வி பணியாற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு நிரந்தர வைப்புத் தொகை, நிலம் உள்ளிட்ட சலுகைகளையும் அவர்களுக்கு உரிய உயரிய அங்கீகாரங்களையும் பதவிகளையும் முறையாக வழங்கி அவர்களை கௌரவிக்கும் மேன்மையான தலைவராக திகழ்ந்து வருகிறார். இன்று நம் பாரதிதாசனார் கல்வி குழுமத்தில் பயின்ற மாணவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பல்வேறு அரசு அதிகாரிகளாகவும் பற்பல துறைகளில் நிபுணர்களாகவும் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் நம் பாரதிதாசனார் கல்வி குழுமமானது மிகச் சிறப்பான வெற்றியை பதிவு செய்தும் வருகிறது. இதுவரை 35 முறை மாவட்ட அளவிலும் 6 முறை மாநில அளவிலும் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்று வரும் ஒரே பள்ளியாக நம் பாரதிதாசனார் பள்ளி திகழ்ந்து வருகிறது என்றால் அதற்கு நம் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு சுந்தர் ஐயா அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. தன் தந்தையார் விதைத்த விதையானது விருட்சமாக உருவாகி இன்று பணப்பாக்கம், காவேரிப்பாக்கம், வாலாஜா, செய்யார், திமிரி என்று பல கிளைகளாக தழைத்து அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக சோளிங்கர், காஞ்சிபுரம், லத்தேரி, கலவை முதலிய இடங்களிலும் நம் கல்வி நிறுவனத்தின் கிளைகள் பெருக உள்ளது என்பதை இத்தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தனை இமாலய சாதனைகளை தான் அடைந்தாலும் அத்தனை முயற்சிகளும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் ஒற்றுமையாலும் நிகழ்ந்தவை என்று தன்னடக்கத்தோடு கூறி வருகிறார். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும்